ஹாய். ஊருக்கு போக போகிறோமா, அதனால் சரி ஆடி 18ம் வேறு வருது. ஊருக்கு போயிட்டு வர முடியுதோ வர முடியலையோ தெரியல. கொஞ்சம் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பூஜை ஸ்டாண்டை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் 18க்கு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதா. அதனால் முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர்டாக எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் இவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க, சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு முடியாமல் என்ன வேலை செய்யணும்னு யோசிச்சு செஞ்சிட்ருப்பியா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக நம்ம செய்கிற வேலையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எங்கே போனோம் அப்படின்னா ஆடிப்பூரத்துக்கு கோவிலில் வந்து அம்மனுக்கு வளகாப்பு போட்டு வளையல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூப்பிட்டுருந்தாங்களா, சரி அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கோவிலில் தான் வந்து பூஜை வச்சுருந்தாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வந்தோம். போயிட்டு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு அப்புறம் வளைகள்லாம் கொடுத்தாங்க. குட்டீஸ்க்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வளைகள்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே மருதாணி வைக்கலான்னு இந்த மருதாணி பறித்து 15 நாளுக்கு மேலே ஆகுது. அது வச்சா சவக்குமா சவக்காதான்னு தெரியல. அப்புறம் ஒரு கையில் நான் வச்சேன், ஒரு கையில் அவங்க வச்சு விட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக மருதாணி வச்சாச்சு. இனிமேல் ஊருக்கு போகிறது தான் வேலை. நல்லா அழகு போல் மருதாணி வந்துச்சு. அப்புறம் இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய்.